சர்க்கஸ் ஃபார்முலா தான் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி பாஜகவோட சர்க்கஸ் ஃபார்முலா தான் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி நேற்று முதலமைச்சர் எப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கோயப்பல்ஸ் பாணியில் உண்மையாக்க நினைப்பார்களே, அது திமுகவுடைய பாணி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. பச்சிலம் பால்வாடிக்கு செல்கிற பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. தினமும் பத்திரிகைகளை பிரித்தாலே கால்பனை இருந்துச்சு, தொலைக்காட்சியில் ஆன் செய்தாலே வர்ற செய்தி தினமும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடங்களில் கொலை கொள்ளை, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களை கொலை செய்வது, அதுபோல கூலிப்படைகளால் கொலை செய்யப்படுவது என போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போன்ற போதை மருந்துகள், போதை மாத்திரைகள் வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. அதுக்கு பின்னணியில் திமுகவுடைய ஆசீர்வாதமோ தொடர்போ டைரக்டாவோ கைது செய்யப்படுகின்ற அங்கொன்றும் இங்கொன்றும் கைதாகிற நடவடிக்கை நடக்குது. இதுபோல தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றி வருகிற திமுக ஆட்சிக்கு எதிராக விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினரும் போராடுகின்ற, வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு ஒன்றும் ஹிந்தியை திணிக்கவில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேண்டுமென்றே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால போக்குவரத்தை பாதிக்கிற அளவுக்கு அவங்க எல்லா இடங்களையும் ரோட்டில் இறங்கி போராடி மக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். அதனால இது திமுக சொல்வது அப்பட்டமான பொய். அவர்கள் வந்து மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை படிங்கள் இந்த கால சொல்லுக்கு ஏற்ப என்று தான் சொல்கிறார்களே தவிர ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்போ பிரைவேட் ஸ்கூல்லலாம் என்ன இருக்கு? பிரைவேட் ஸ்கூல்லலாம் இவங்க இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில், அது மாதிரி பிரைவேட் ஸ்கூலில், தனியார் பள்ளிகளில் இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் மாத்திரம் இதை தடை செய்வதன் மூலம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் உண்மை. ஒன்று என்ன பண்ணணும் இந்த அரசாங்கம், பிரைவேட் ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ்நாட்டில் 2 மொழி தான் இருக்கணும்னு தடையாவது செய்யணும். அதற்கு முடியாத, கையாளாத ஆட்சி அவங்க நடத்துகிற பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் எடுத்து போராடுறாங்களோ, அது ஸ்டாலின் குடும்பமாக இருந்தாலும் சரி, மற்ற தலைவர்களின் குடும்பங்களாக இருந்தாலும் சரி, கூட்டணி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி இருக்கு. அவங்க வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி ஸ்கூலில் படிக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹிந்தியை படிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள், குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஹிந்தியை படிக்கக்கூடாது, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு போட்டியாக வந்து விடுவதுங்கிற காரணத்துக்காக தடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த மொழியும் திணிக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். இவர் சும்மா கூப்பாடு போட்டு எங்களுக்கு 10,000 கோடி நிதி கொடுத்தாலும் வேண்டாம் என்று எங்கேயோ கடலூரில் போய் நின்று ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்க முதலமைச்சர் நேற்று பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகள் செய்தி, பள்ளிகளில் போன மாதத்து மின்சார கட்டணத்தை கூட அரசுங்க பணம் கொடுக்கல கட்டுறதுக்கு. அங்கு வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களே பணத்தை கட்டுற அளவுக்கு மோசமான ஒரு நிதி சூழ்நிலையை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ப்பு விட்டுட்டு இந்த டப்பா ஆட்சியை நடத்துகின்ற அப்பா முதலமைச்சர்.